ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போது. ஒரு டே இன் மை லைஃப் வந்து டெல்லியில நாங்க எப்படி இருக்கோம், என்னெல்லாம் சமைச்சு சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் வித்தியாசமே இருக்காது. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எப்படி இருக்கோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட கல்ச்சர் எதுவுமே மாத்தவே முடியலங்க. ஆனா நிறைய பேர் இங்க வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஆனா எங்களுக்கு வந்து சேஞ்சே ஆக முடியாது. சாப்பாடா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க எப்படி சாப்பிட்டோமோ அது மாதிரிதான் சாப்பிட முடியுது. சேஞ்சே ஆக முடியல. அந்த நாக்குல அந்த டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த ருசி மட்டும்தான் வந்து கேக்குது. சோ வாங்க பார்க்கலாம். அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்றீங்க வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்ப போடுறீங்கன்னு தான் கேக்குறீங்க. நேற்று வந்து 2 வீக்ஸ்ல போடுறேன்னு சொல்லவும் நிறைய சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர். அப்பதான் எங்களுக்கு நானும் இப்போ ஊருக்கு போறேன், ஒரு சிஸ்டர் நாத்தனார் கல்யாணத்துக்குள்ள குறைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வந்து ஈஸியா குறைச்சிடலாம். ஸோ அது மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் அதான் சொல்லிட்டு இருக்கீங்க சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றேன். இப்ப வேற வெயில் வேற தாங்க முடியலங்க. அப்பா இவங்க பேசுறதுல இழப்பு வருது, அந்த மாதிரி இருக்குது. மழைப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கூட மழை பெஞ்சிச்சுங்க. பாத்தீங்கன்னா வெக்கையை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. இங்க பாருங்களேன், இன்னைக்கு கொஞ்சம் என்னடா நைட்ல தான் நான் வீடியோ எடுப்பேன் இல்லையா, அந்த இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா எடுக்கிறேன். ஸோ டைம் கிடைச்சது, டக்குன்னு எடுத்துட்டு அடுத்த வேலை அடுத்து பார்க்கணும். ஸோ அதனால சரி, கவன் டியூஷன்ல இருக்கான் கவனு, தருண் வந்து தூங்குறான். ஸோ அதெல்லாம் எடுப்போம் அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ அதான் சீக்கிரமா வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து போட தான் வந்து போறோம். அந்த 2 வீக்ஸ்ல கண்டிப்பா வந்து போட்டலாம். சொல்லுங்க எல்லாருமே வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எப்படி பண்ணலாம், எத்தனை டேஸ் வந்து பண்ணலாம், இது எல்லாமே சொல்லுங்க. 21 டேஸ் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நான் என்கிட்ட இருந்து வெயிட் லாஸ் வந்து எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா நான் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ், இந்த ரெசிபிஸ், ஃபுட் ஐடியாஸ் எல்லாமே நான் காமிப்பேன். எல்லாமே எனக்கு எப்பவும் போல இந்த சேலஞ்சில் எப்படி பண்றோம். ஆனா அதுக்கு பேக் கேமரால நான் எனக்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அளவா சாப்பிட்டுக்கிட்டு மெயின்டைன் பண்ணிப்பேன். இதுக்கு மேல வெயிட் குறைஞ்சா என் மூஞ்சியே என்னாலே பார்க்க முடியாது, தேவாங்க மாதிரி ஆயிடுவேன். ஸோ அதனாலதான் வந்து சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போயிட்டு நான் இன்னும் டவுன் ஆயிட்டா அசிங்கமாவும் இருக்கும், எனர்ஜி இல்லாம ஐயோப்பா நல்லாவே இருக்காது. ஸோ அதனாலதான். ஸோ அதனால நிறைய சிஸ்டர்ஸ் இதே சொல்லுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன், சரிங்களா. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் நான் வந்து ஹெல்த்தியா இருக்கிறது எனக்கு நல்லதுங்க. அந்த மாதிரி சேலஞ்சஸ் போடும்போது நானுமே வந்து ஹெல்த்தியா இருப்பேன், சாப்பிட்றது எல்லாமே. அதனாலதான் ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன சிஸ்டர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஆயிலா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் சாப்பிடவே இல்லை. ரொம்ப ஆசையாலாம் இருக்கும் ஒரு விஷயம், சின்ன துண்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அதுக்காக இந்த லைஃப்ல வந்து எதுவுமே சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? எவ்வளவோ ஃபுட்ஸ் வந்து இருக்குது. நல்லது சாப்பிட்றோம்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த அப்பப்போ கொஞ்சம் வந்து சாப்பிட்டுக்கிட்டா தானே. ஸோ லைஃப்ல என்ன இருக்குது சொல்லுங்க. அதுக்காக நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸ் சேலஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஹெவியா சாப்பிட ஆரம்பிச்சு டக்குன்னு வந்து ஏறிடும். ஸோ எப்பவுமே சொல்றது, நம்ம ஸ்டொமக் வந்து அதுக்கு அக்செப்ட் ஆயிருக்கும், இந்த குவான்டிட்டி சாப்பிட்டாலே நமக்கு வந்து ஃபில் ஆகும்னு சொல்லிட்டு. அதையே நம்ம வந்து அப்படியே மெயின்டைன்ல கொண்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிறு வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிடும், சரிங்களா. நீங்க வந்து திருப்பியும் அகெயின் வந்து மறுநாள் அப்படி ஸ்டார்ட் பசிக்கலனாலும் ஆசைக்காக சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம வந்து மேக்சிமம் வந்து பசிக்காக சாப்பிட்றது கிடையாது, நமக்கு வயிறு இவ்வளவுதான் தேவைப்படும். ஆனா ஆசைக்காக சாப்பிட்றதுதான் இவ்வளவு சாப்பிட்றது. ஸோ நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கோங்க, அதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ அதனால நம்ம வந்து பொறுமையா அளவா சாப்பிட்டு அப்படியே கொண்டுட்டு போகலாம். ஏன்னா வெயிட் லாஸ் வந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம், அதை விட வெயிட் மெயின்டைனிங் வந்து பெரிய டாஸ்க். ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நானே வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து கொண்டு வந்த தீனி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே முறுக்கு, அது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே ஒரு பாக்கெட்டும் சாப்பிட்டுலாமான்னு ஒரு சில நேரம் தோணும் எல்லாருக்குமே. அப்பெல்லாம் இருக்கும்போது அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்தியாவும் இருக்கணும். அதுக்காக நிறைய விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்கள் வந்து இப்ப ஹெல்தியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஒரு நார்மல் விஷயம் நம்ம வந்து சாப்பிடுறோம், அதை வந்து ஒரு கேப்ப புட்டு இந்த மாதிரி புட்டு சொல்றோம், அது எதுவுமே அளவாதான் சாப்பிடணும். அதுக்கு மேல ஹெல்தியான விஷயத்தையுமே அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது இல்லையா. அதுதான் வந்து அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து அளவு தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சம்டைம் வந்து ஒரு கிரேவிங்ல வந்து நமக்கு தேவைப்படும், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமான்ட்டு. எனக்குலாம் அந்த தோசை ரொம்ப பிடிக்கும், அது கிறிஸ்பியா சாப்பிடுறது. அப்போ வந்து யாராவது ஊத்தி கொடுக்கும்போது ஒன் மோர் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைய நான் வந்து கட்டுப்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டீ காஃபிக்கு வந்து ரொம்பவே பாவம் கஷ்டப்படுறீங்க. அது வந்து பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்.
இருக்கும். ஆனா அது அந்த நான் என்னெல்லாம் கேட்பாங்க, எனக்கு வந்து அந்த டீ காஃபி பழக்கம் வந்து சின்ன பிள்ளைல இருந்தே இல்ல. அதனால நிறைய பேர் கேட்பாங்க, இது ஒரு நல்ல பழக்கம் நல்ல பழக்கம்னு சொல்லிட்டு அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு அது வந்து கெடுதின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பாலை வந்து காய வைக்கும், அதுல டீத்தூள் சீனி ஆட் பண்ணி அது ஒரு ஒரு டெய்லி நம்ம வந்து ஒரு ஒரு ஹாஃப் பாய்சனா தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அதனாலதான் சொல்றேன், உங்களுக்கு நல்லது கிடையாது. சுகரை நீங்க கண்ட்ரோல், இந்த 1 மந்த் நான் சுகரே எடுக்க மாட்டேன்னு நீங்க எடுத்து பாருங்களேன், நல்லா உங்களோட வெயிட் லாஸ்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். இன்னும் ரைஸ், அதே மாதிரி ரைஸும் எடுத்துக்காதீங்க, பாலுமே எடுத்துக்கிறாதீங்க. அதுனா நான் என்ன சொல்றேன், அதுக்காக தயிர் மோர் எடுத்துக்க வேணாம்னு சொல்ல, எடுத்துக்கலாம், அது வந்து எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்ச மோர், தயிர் எடுத்துக்க 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சரிங்களா. தண்ணி நிறைய குடிங்க. 1 மணி நேரம் கரெக்டா வாக்கிங் பண்ணுங்க. நல்லா இப்படி சும்மாலாம் நடக்கக்கூடாது, நல்லா உடம்பு அசைச்சு வாக்கிங் பண்ணுங்க. இந்த சைடு ஃபேட் தொப்பெல்லாம் குறையணும்னா 8 ஷேப்ல வாக்கிங் பண்ணுங்க. அந்த 8 ஷேப் வாக்கிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இப்படி தலை சுத்துற மாதிரி இருக்கும் சில பேருக்கு, அப்புறம் போக போக சரியாயிடும். வாக்கிங் பண்ணும்போது இந்த கால் கையெல்லாம் வலிக்கிற மாதிரி ரொம்ப வலிக்கும், அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் அப்படி இருக்கும், அப்புறம் பழகிடும். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, என்னால மதியம் தூங்குறத கண்ட்ரோலே பண்ண முடியல சிஸ்டர். நம்ம வந்து அந்த டயத்துல ஏதாவது ஒரு டைலரிங்கோ ஒரு ஆரி ஒர்க்கோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த டயத்துல ஏதோ ஒரு வேலை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த டைம் வந்து இதுவாகும். இல்ல ஒரு போனை பார்த்துக்கிட்டு சும்மா உட்கார்றது, ஏதாவது ஒரு வேலையை ஏதாவது ஒண்ணு பண்ணி, ஒரு துணி அள்ளி போட்டு மடிக்கிறது, ஏதாவது ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் ரெகுலரா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது அடிக்ட் ஆயிடும், நார்மல் ஆயிடுவீங்க நீங்க சரிங்களா. சோ பகல்ல தூங்குறது நல்லதே கிடையாது. நைட்டு தூக்கம் கரெக்டா தூங்கணும். நைட்டு தூக்கமும் இல்லாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிட் லாஸ்ல ப்ராப்ளம் வரும் சரிங்களா. வெயிட் லாஸ்க்கு நல்ல தூக்கம், அதுவும் இரவு தூக்கம் மட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த 1 hour வாக்கிங், நல்லா தண்ணி குடிக்கணும். ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் வந்து ஏதோ ஃபேமிலியில ஏதோ ஒரு ஓரியன்டா இருக்கு, அது மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, நீங்க என்னதான் ஒரு டயட் பண்ணாலும் அது வந்து கனெக்ட் ஆகும் சரிங்களா. சோ ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்கிறாதீங்க எதையுமே. அதான் சொல்றேன்ல, நான் எப்பவுமே சொல்றது, உங்களை நீங்களே நல்லா பிஸியா வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு அதுல இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். எதுலையுமே ஓவர் திங்கிங்ல ஆக மாட்டீங்க. எதுக்குமே கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் சரிங்களா. சோ நீங்க வந்து ஏதோ ஒரு வேலையில போக்கஸ் பண்ணும்போது, உங்களை பிஸியா வச்சுக்கும் போது நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து மறந்துடுவீங்க. இப்போ ஒரு ஹஸ்பண்ட்க்கும் நமக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு பிஸியான வேலையில இருக்கோம், அந்த வாக்குவாதத்தை நம்ம மறந்துடுவோம். இதுவே சும்மா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது திங்கிங் ஓடிட்டே இருக்கும். அதை வந்து சின்ன விஷயத்த பெரிய விஷயமா கிரியேட் பண்ணிக்கிட்டே போகும். சோ இது நானே ரியலைஸ் பண்ணிருக்கேன், நான் அதுக்காக தான் சொல்றேன். சோ அது மாதிரி இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்றேன். அப்போ அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே தான் போகும். ஆனா நம்மளை பிஸியா வச்சுக்கும் போது அது நார்மலா நீங்க உங்களுக்கு வந்து கேஷுவலா போயிடுவீங்க. சோ அது மாதிரிதான் எல்லா விஷயத்திலயுமே உங்களுக்கு லைஃப்லயே சேஞ்சஸா இருக்கும். உங்களை பிஸியா வச்சிருக்கும் போது நீங்க அந்த பிஸியான சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த செய்யும் போதும் உங்க லைஃப்க்கு அது மூலமா இன்கம்மா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து வரும். அதுக்காக பிஸியா வச்சுக்கோங்கன்னா எனி டைம் கால்ல வந்து பேசிட்டே இருக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. 4 பேர்கிட்ட பேசும்போது 4 பேர் 4 விதத்தை தெளிச்சு விடுவாங்க, அது வேற நம்ம மைண்ட்ல ஓடும். அது கிடையாது. பேசுங்க, என்னைக்காவது பேசுங்க, நல்லதையே பேசுங்க, அந்த மாதிரி இருங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களை வந்து ஏதாவது ஒரு வேலையில வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன் சரிங்களா. சோ அது பண்ணுங்க. வீடை கிளீனா வச்சுக்கணுமா, அதுல வந்து நல்லா எதையாவது போட்டு கிளீன் பண்றது, அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்ல ஏதோ ஒரு வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து பண்ணுங்க. சோ இன்னைக்கு கூட நான் ஒரு மீம்ஸ் போட்டிருந்தேன், எனக்கெல்லாம் வேலைக்கு போக தெரியாமல் இல்லை, என்னோட குழந்தைகளை பார்ப்பதற்காக நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தேன். குறிப்பா அது எதுக்கு தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா அது வந்து உண்மைதான். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்காக தான் நம்ம வந்து வேலைக்கு போகாம இருக்கோம். அந்த குழந்தை இந்த டயத்துல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டயத்துல யாருனாலையும் நம்மளுக்கு மேல வந்து பார்க்க முடியாது. சோ அதுதான், சோ அதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்து இருக்கோம். அதுதான், அதனாலதான். சோ அதையும் வந்து அந்த ஒரு விஷயம், வீட்டை பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது பெண்களால முடிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து உமனால ஒரு பவர். சோ அதனாலதான் சொல்றேன். சோ கொண்டுட்டு வாங்க, கிரியேட் பண்ணுங்க. அவங்க குழந்தைங்களுக்கும் அது வந்து புகுந்துகிட்டே இருக்கும், அம்மா இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா போடணுன்றது. சோ அதான் இங்க பாருங்க, எனக்கு வெந்து ஊத்துதுங்க. அப்பா செம்ம. அந்த மழை வந்து வெக்கையை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. என்ன பண்றது, நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்க வந்து இந்த கூலர் ஏசி இல்லாட்டினா இந்த ஊர்ல இருக்கவே முடியாது. ஏன்னா நிறைய கார் வந்து இருக்குதா, அதனால ரொம்ப இந்த இன்ஜின் இதுன்னு ரொம்ப ஹீட், பயங்கரமான ஹீட். அதான் சொல்றேன், குளிரும் அதிகம், வெயிலும் பயங்கரமா கொளுத்தி எடுக்கும். சோ அப்பா முடியலைங்க. இங்க பாருங்க வடிச்சிட்டு இப்பதாங்க ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு வந்து பேசிட்டு இருக்கேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்படிதான் போயிட்டு இருக்குது. சோ அதான் அப்புறம்
நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் உமன் சிஸ்டர், அப்புறம் வந்து கிரேட் மாம் ஆஃப் 2 கிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப 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 நன்றிங்க. எனக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, என்னோட குடும்பத்தை பார்த்துக்கிட்டே நான் வளரணும். என் குடும்பத்தை விட்டுறாம நான் என் ஃபேமிலியை வந்து என்னோட ஃபேமிலி வேலையை பார்த்துக்கிட்டே நான் வந்து மேல வரணும். அதுதான் என்னோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டா நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக இதையும் நான் வந்து விட்டுறவே கூடாது அப்படின்றது தான் ஒண்ணு. கண்டிப்பா அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா நான் வந்து போடுவேங்க. ரொம்ப நன்றிங்க. அப்ரிசியேஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆளுமே இதை தான் சொல்றீங்க, அக்கா நீங்க வந்து இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்ன வந்து இன்னும் மோட்டிவேட் பண்றீங்க. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்காக பண்றாங்களோ அப்படின்ட்டு நிறைய பேருக்கு எனக்கு இந்த வரைக்கும் கமெண்ட் வந்தது கிடையாது. நிறைய பேரோட வீடியோஸ்ல பாத்திருக்கேன். ஆனா எங்க வீட்டுல கேட்டு பார்த்தா தெரியும், நான் நார்மலா இருந்த விஷயத்த இப்ப யூடியூப்ல ஷேர் பண்றேன். சோ அப்ப கூட நான் வீடியோ எல்லாம் எடுக்க மாட்டேன் இல்லையா. அப்ப வந்து இன்னும் எக்ஸ்ட்ராலாம் நான் வந்து கேக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது நிறைய செய்வேங்க. ஆனா இப்போ அதெல்லாம் என்னால செய்ய முடியல. ஏன்னா அதற்கான டைம் கிடைக்கல எனக்கு. 2 பிள்ளைங்க, வீட்டு வேலைகள், அப்புறம் வீடியோ எடுத்துக்கிட்டே செய்யறது. ஒரு 1/2 மணி நேரம் எடுக்க வேண்டிய வீடியோவை சமையல் 1/2 மணி நேரம் பண்ண வேண்டிய சமையல 1 மணி நேரம் இழுக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அப்படித்தான் வந்து அதனாலதான் வந்து அப்ப இருந்த விட இப்ப வேலை கம்மியா தான் பண்றேன்னு சொல்றேன். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன் யூடியூப் எல்லாம் பார்த்து. ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து இது புரியாது. என்ன சொல்றீங்க, இந்த வீடியோக்காக பண்றாங்க. என்னோட ரியாலிட்டியை தான் நான் வீடியோவாவே காட்டிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து உண்மை. ஸோ அதான். அதுக்கப்புறம் டயட்டுக்கு இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு கேட்டு உங்களை வந்து நான் வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். நான் சிஸ்டர்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. தெரியாம தானே ஒரு விஷயம் கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கத நான் வந்து சொல்ல போறேன். இதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்கிறாதீங்க. டயட்னா டயட் தான், அப்படிலாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இப்போ ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இப்போ வந்து அவல் வந்து சீனி போட்டு சாப்பிட்டா, நம்ம நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு சாப்பிட்டாலும் ஹெல்தி தான் சொல்லுவாங்க. ஆனா வெயிட் லாஸ்க்கு என்ன முக்கியம், நமக்கு சுகர் எடுக்க கூடாது. சோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. இப்ப லெமன் ரைஸ் நார்மலா நம்ம வந்து ஒரு ஹெல்தியான விஷயத்துல வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அதுதான் டெய்லி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்குறோம். ஆனா அது வந்து இப்போ வந்து வெயிட் லாஸ்ல சாப்பிட மாட்டோம். சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெயிட் லாஸ்ல இருக்கு. சோ அதை நீங்க கேளுங்க. அதை பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரி பண்ணிக்காதீங்க. உங்களோட சிஸ்டரா இருந்து தானே இவ்வளவு தூரம் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க வந்து கவலையே படாதீங்க. கண்டிப்பா கேளுங்க, சரிங்களா. அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து இருக்கு. அதுக்காக தானே இந்த யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதற்கான இது நான் வந்து கொடுக்கணும் இல்லையா. சோ அதனால நான் பண்ணுவேன், சரிங்களா. அதனால நீங்க ஒரி பண்ணிக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் சிகப்பு அவல் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சிகப்பு அவல் தான் ரொம்ப நல்லது வெள்ளை அவலை விட. வெள்ளை அவல்லையும் ஃபைபர் இருக்கு, ஆனா சிகப்புல இன்னும் அதிகமா இருக்கு. ரொம்ப நல்லது. இங்க எனக்கு கிடைக்கல, சோ அதனால வெள்ளை அவல் யூஸ் பண்றேன். கிடைச்சிச்சுன்னா சிகப்பு வந்து யூஸ் பண்ணிடுவேன் நானு, சரிங்களா. சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 59.30 வந்திருக்கு. சூப்பர் சூப்பர். இதுலயே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா காலைல எம்டி ஸ்டமக்ல குடிக்கிறதுக்கு நான் வந்து பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சுடுதண்ணில போட்டு குடிக்கிறோம், சரிங்களா. வித்தவுட் சுகர் தான் குடிக்கிறேன். எனக்கு அது அப்படி குடிச்சு பழகிடுச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கவனுக்கு வந்து லீவ் விட்டாச்சு இல்லையா. ஸோ அதனால தக்காளி சாதம் பண்ணலாம். சிம்பிள் தான். ஒரு குக்கர்ல வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு வந்து தட்டி சேர்த்துச்சு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணாதாங்க அது வந்து தக்காளி சாதம். நிறைய பேர் வந்து கரம் மசாலா ஸ்பைசஸ் தான் போட்டு அதை வந்து குஸ்காவாக்கிடுறாங்க. ஸோ அதனாலதான் வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப வெறுமிளகாய் தூள் மட்டும் சேர்த்திருக்கேன், சரிங்களா. வேற எதுவுமே இல்லை. அதெல்லாமே சுள்ள நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து அரிசி தண்ணி எல்லாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுக்க வேண்டியதுதான். இதுதாங்க சிம்பிள் தக்காளி சாதம். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எத்தனை விசில் உங்க குக்கர் வருமோ அதுக்கு ஏத்தாப்புல விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நேற்று நைட் வந்து எக்ஸ்ட்ரா சட்னி அது ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன். ஸோ அதுவும் இருந்தது, அந்த மாவுமே இருந்தது. ஸோ அதனால வந்து தோசை ஊத்தி காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோசை வந்து இந்த மாதிரி வந்து அம்மா இந்த மாதிரி ஊட்டாப்ப மாதிரி ஊத்துனாதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபியும் வந்து போட்டுட்டு அம்மாச்சிக்கு இந்த தோசை, சட்னி, காஃபி எல்லாமே வச்சு கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து குக்கரை ஓபன் பண்ணா சூப்பரா தக்காளி சாதம் போட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். உதிரியா செம்ம டேஸ்டியா இருக்குங்க. இந்த மாதிரி செய்யறதுதான் தக்காளி சாதமே.
சோ அத ஹஸ்பண்ட்க்கு நல்லா வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அப்பளம், அதுக்கப்புறம் தயிர் வந்து வச்சு பேக் பண்ணி அப்புறம் ஹஸ்பண்ட வந்து ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஒரு 2 தோசை அப்புறம் வந்து தக்காளி சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். தோசை ஏன் கலரா இருக்குன்ட்டு அகைன் கூட கேட்டிருந்தாங்க. கருவேப்பிலை பொடி வந்து மிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ அதனாலதான் 2 தோசை சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆயாச்சு. இனி அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 11 மணிக்கு மேல ஆயிடுச்சுன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா. சோ அது வந்து காஃபி போட்டு கொண்டு போய் அப்புறம் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம். அடுத்தடுத்து அப்புறம் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணணும். சோ அப்படி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள கார்டு அங்கிள், அதாவது செக்யூரிட்டி கார்டு பையன் வந்து தமிழ்காரவங்க தான், அவங்க பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருப்பாங்க போல. அந்த பிரசாதம் இன்னைக்கு வந்து ஏதோ ஃபெஸ்டிவல் போல இருக்கு, கொடுக்கவும் நமக்கும் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு நமக்கு சாமி பிரசாதம் வீட்டுக்கு தேடி வர்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. இங்க பிரசாதம்னாவே இந்த மாதிரி பூரி, கிழங்கு, இல்லைன்னா ஏதாவது பன்னீர் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த பூரி வந்து கொஞ்சம் கனமா உள்ள மாதிரி, அப்புறம் ஸ்வீட்டுக்கு அல்வா மாதிரி பண்ணிருப்பாங்க, ரவை வச்சுதான். அம்மாச்சிக்கு கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் காஃபி கொண்டு போறதுக்குள்ள அந்த வந்துட்டாங்களா. சாதாரண எல்லாமே சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு பிள்ளைங்களுக்கும் நான் அதை தான் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் 2 பூரி வச்சு நானுமே வந்து இந்த கிழங்கு வச்சு சாப்பிட்டேன். சூப்பரா இருந்தது. கொஞ்சம் கனமா இருக்கும், அவ்வளவு ஆயில்லாம் இருக்காது. சூப்பரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் துணியை வந்து மிஷின்ல போட்டு விட்டுலாம் வந்துடலாம்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மாடியில பாருங்களேன் நிறைய பூ பூத்து இருந்தது. அதெல்லாமே பறிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா, சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவையும் பறிச்சாச்சு. இப்பயே பாருங்க நல்லா வெயில் போடுது, சுருக்குன்னு இருக்கு பாருங்க, நிக்க முடியல, கண்ணெல்லாம் அப்படியே நிக்க முடியல. அதுக்கப்புறம் பூ எல்லாமே சாமிக்கு வந்து போட்டுட்டேன். கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது, அதுவும் ஹஸ்பண்ட் காலையிலே பறிச்சு கொடுத்துருந்தாங்க. இது ரோஸ் எல்லாமே போட்டு சூப்பரா வந்து ஊதுபத்தி சூடம்லாம் காமிச்சு சாமி கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூழ் வந்து கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ப கூழ் கிண்டலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நார்மலா தண்ணியில வந்து கேப்ப மாவு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கிண்டிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்து வரும். சோ இந்த மாதிரி கூழ் கிண்டும் போது என்னன்னா கையில அந்த மாதிரி தெரிக்கும், அதான் வந்து எரியும். சோ அதுதான் கை விடாம கிண்டணும். ஆனா இந்த மாதிரி சூப்பரா வந்துருங்க. நம்ம பலன்னு அதுலயே தெரியும் நமக்கு அந்த கேப்ப கூழோட பலன்னு வர்றது. அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் எல்லாம் போட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டேன் கூழ் மாதிரி. அவ்வளவுதான். இதுல வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு குடிக்கலாம். அம்மாச்சிக்கு அந்த மாதிரி வந்து பிடிக்காது, பிளைனா தான் வந்து பிடிக்கும். பூரி வேற கொடுத்திருந்தேன் இல்லையா, அதுவும் இருக்கு, அதனால கூழே போதும்ட்டாங்க. ஏன்னா பூரி அதுன்னு நானுமே வந்து பூரி சாப்பிட்டதுனால ஃபீலிங்கா தான் இருக்குது. அதுக்கப்புறமா சரி ஒலைய அரிசியை களைஞ்சு வச்சுடுவோம், நைட்டு டின்னருக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கிறதா தான் ரெடி பண்ணியிருந்தேன். சோ அதனாலதான் துவரம் பருப்பு வந்து குக்கர்ல எடுத்துருக்கிறேன். சோ ஒரு பாட்டா வந்து வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு. வெயில் வேற பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், வீடியோவே கிளாரிட்டி இல்லாம தெரியும், ஏன்னா அந்த ஜன்னல்ல உள்ள அந்த எஃபெக்ட். அதுக்கப்புறம் நானுமே பூரி சாப்பிட்டு இருந்தேன் 2 பூரி, அதனால ஒரு கப்பு அந்த கேப்ப கூழ் மட்டும் எடுத்துட்டு சூப்பரா லஞ்சை வந்து நானும் வந்து பினிஷ் பண்ணிட்டேன் இதை வச்சு. இப்போ சாம்பார் வந்து பாத்தீங்கன்னா குக்கர்ல துவரம்பருப்பு வாஷ் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து தேவையான வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாமே சேர்த்துட்டு சாம்பாருக்கு மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் வச்சு விட்டுடுச்சு. இங்க வந்து சோறும் வந்து வெந்துருச்சு, அதை வந்து வடிச்சு விட்டுறாச்சு, அதையும் வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து குக்கரும் விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி மிஷின்ல போட்ட துணி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காய போட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தாளிச்சு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு வந்தது பாருங்க, குக்கர் சூப்பரா ரெடியா இருக்கா. அதையும் வந்து அப்படியே தண்ணி தேவையான அளவுக்கு போட்டு நம்ம வந்து ஒரு மாங்காயையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். நல்லா அது வந்து கொதிச்சு வந்துருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சிருச்சுன்னா ஒரு கொதி நல்லா வந்துருச்சுன்னா டக்குன்னு வெந்துரும் மாங்காய். சோ அதான். அதுக்கப்புறமா வாழைக்காய் வறுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடு வந்து கொதிக்கிறதுக்குள்ள பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க நல்லா கொதிச்சு சூப்பர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூயாச்சு, அவ்வளவுதான் சாம்பார் ரெடி. இந்த மாதிரி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் வந்து பிளேவர் சூப்பரா இருக்கும் இல்லையா, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப வாங்க வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுக்கோங்க, பூண்டு பற்கள் தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதே மாதிரி உருளைக்கிழங்கு நம்ம வந்து பண்ணலாம். வாழைக்காயை வந்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு தோல்லாம் நீக்கிட்டு அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதையும் சேர்த்து நல்லா ஒரு நல்லா கிளறி விட்டுக்கணும், ஏன்னா ஒட்டிடும் வாழைக்காய் மட்டும். சோ அதான் உருளைக்கிழங்குல பண்ணாலுமே இது சிம்பிள் மெத்தட் தாங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப பாருங்களேன் வெயில் இல்லாம டக்குன்னு வந்து கம்முன மாதிரி ஆயிடுச்சு மானம். சோ அதுதான் வந்து காட்டிட்டு இருக்கேன் கிளைமேட் டக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வீட்டுல வச்சு குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லோ ஃபிளேம்ல வச்சே இப்படி சுருள நமக்கு கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பியா அந்த மாதிரி நல்லா வச்சு எடுத்துக்கிட்டோம். சூப்பரான வாழைக்காய் வறுவல் செம்மையா இருக்கும், எனக்கெல்லாம் ஃபேவரட். அந்த பூண்டு அந்த சோம்பு மணத்தோட அவ்வளவு சூப்பரா இருக்கும்.
அதுக்கப்புறம் 4 மணி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவரை வந்து கிளப்பி கூட்டு போலான்னு பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொண்டு போய் எப்படியோ ஒரு துண்டை போட்டுட்டே விட்டுட்டு வந்துட்டேன். கொடையெல்லாம் பிடிச்சிட்டு அங்கேயும் மாடியில ஏறணும், இடிக்கும். ஸோ அதனால விட்டுட்டு வந்துட்டேன். எப்படியோ இங்க பாருங்களேன், மழை ஒரு அடி அடிச்சிச்சுங்க, அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் மழை இல்ல. கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்து சூட்டை கிளப்பி விட்டுட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, நல்லா வந்து தலையில எண்ணெல்லாம் தேய்ச்சி நல்லா பின்னி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கமனும் டியூஷன் முடிஞ்சிருச்சு. அவனையும் கூட்டிட்டு இடையில எடிட்டிங் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் சொல்லிட்டு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரி அப்பளமும் இந்த வத்தல், மிளகா வத்தல், சீனி வரங்க வத்தல்லாம் பொரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சாப்பிட்றது நல்லா இருக்குமேன்னு பொரிச்சிட்டேன். மதியம் இன்னைக்கு வந்து ரைஸ் எல்லாம் எடுக்கல இல்லையா, சோ அதனால நைட் டின்னருக்கு சீக்கிரமாவே ஒரு 6:30 இருக்குங்க, அப்பயே சாப்பிட்டுட்டேன். கொஞ்சமா ரைஸ், அப்புறம் சாம்பார்ல போட்ட காயோட சாம்பார், அதுக்கப்புறம் வாழைக்காய் வச்சும் ஒரு அப்பளம், கொஞ்சம் வந்து வத்தல் எல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டுட்டேன் டின்னரு. சோ மதியம் எல்லாம் ரைஸ் எடுக்கல, சோ அதனால எல்லாருமே அதான் வந்து சாப்பிட எல்லாமே கொடுத்துட்டேன் நானு. சோ இன்னைக்கு வந்து ஏதோ படப்படன்னு போயிட்டே இந்த மாதிரி அமையும் இல்லையா, சோ தான். அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா பாத்திரத்தை எல்லாம் கழுவி விட்டு கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். மேக்ஸிமம் வெயிட் லாஸ், வெயிட் மெயின்டைனிங்கா இருந்தாலுமே நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டுருங்க சரிங்களா. சோ இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தான் போச்சு. இந்த vlog கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. வாய் கொளருது. சோ இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.